நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்லெட் அல்லது நெட் அல்லது பிஹெச்டி குவாலிஃபைட் ஆகி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு டிஆர்பி தங்களுடைய ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனி டைம் எக்ஸாமினேஷன் டேட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸஸ் வரும். லைவ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை நீங்கள் ரெக்கார்டிங் வெர்ஷன்லையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், டெஸ்ட் சீரீஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில் ஒரு முக்கியமான தியரம். The necessary and sufficient condition for the curve to be a plane curve is box product r vector dash, r vector double dash, r vector triple dash is equal to 0. ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நெசசரி பார்ட் என்ன அசியூம் பண்ணுறோன்னா, கர்வை பிளேன் கர்வ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? யூஸ்வலாக இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இருக்குதுன்னா நம்ம எப்படி போடுவோம்? டிடர்மினன்ட் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவில் ஏ வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் எழுதுவோம். செகண்ட் ரோவில் பி வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் எழுதுவோம். தேர்ட் ரோவில் சி வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் எழுதுவோம். இந்த டிடர்மினன்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பிளேன் கர்வ்னு அசியூம் பண்ணிட்டோம். என்ன சொல்லணும்? இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு சொல்லணும். அப்போ அந்த பாக்ஸ் ப்ராடக்டை கால்குலேட் பண்ணணும்ல. அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? ஆர் வெக்டார் டேஷ், ஆர் வெக்டார் டபுள் டேஷ், ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷ் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ 1 by 1 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர் வெக்டார் டேஷ், ஆர் வெக்டார் டபுள் டேஷ், ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷை கால்குலேட் பண்ண போகிறோம். அதை கால்குலேட் பண்ணால் தான் அதனுடைய காம்பனன்ட்ஸ் தெரியும். அதனுடைய காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூவை நீங்கள் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் டேஷ். ஆர் வெக்டார் டேஷ் அப்படின்னா என்ன? ஆர் வெக்டாரை ஆர்க் லென்த் எஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறீங்க. ஆர் வெக்டார் டேஷ் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலாக டி வெக்டார் தான். எப்பொழுதுமே இந்த ஆர் வெக்டார் டேஷ், ஆர் வெக்டார் டபுள் டேஷ், ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷ் இது எல்லாத்தையுமே டி வெக்டார், என் வெக்டார், பி வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதுங்க. நம்ம ஐஜேகே வெக்டார் மாடலில் எழுதுவோம்ல, அது மாதிரி இந்த 3 வேல்யூமே ஆர் வெக்டார் டேஷ், ஆர் வெக்டார் டபுள் டேஷ், ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷ் இந்த மூணையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி வெக்டார், என் வெக்டார், பி வெக்டார் மாடலில் எழுதுங்க. இப்போ ஆர் வெக்டார் டேஷ் என்னது? டி வெக்டார். அப்போனா என்ன அர்த்தம்? 1 டி வெக்டார் ப்ளஸ் 0 என் வெக்டார் ப்ளஸ் 0 பி வெக்டார், இப்படி அது எழுதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டார் டபுள் டேஷ் கால்குலேட் பண்ணணும். ஆர் வெக்டார் டபுள் டேஷ்னா என்ன? ஆர் வெக்டார் டேஷை இன்னொரு தடவை நீங்கள் எஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறீங்க. அப்போ ஆர் வெக்டார் டபுள் டேஷ்னா என்ன? டி வெக்டார் டேஷ். செரட் ஃபெர்னட் ஃபார்முலா படி டி வெக்டார் டேஷ் அப்படிங்கிறது என்ன? கர்வேச்சர் என் வெக்டார். அப்போ ஆர் வெக்டார் டபுள் டேஷுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கர்வேச்சர் என் வெக்டார். இதை நீங்கள் டிஎன்பி இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. 0 டி வெக்டார் ப்ளஸ் கர்வேச்சர் என் வெக்டார் ப்ளஸ் 0 பி வெக்டார். என்ன ஒன்றே ஒன்று கால்குலேட் பண்ணணும். ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷ். ஆர் வெக்டார் டபுள் டேஷை ஆர்க் லென்த் எஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஆர் வெக்டார் டபுள் டேஷ் என்னது? கப்பா அண்ட் வெக்டார். இது ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல தான் இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் ரூல் வரும். கப்பாவுக்கு டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ டி கப்பா பை டிஎஸ், தென் அந்த என் வெக்டார் அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் கர்வேச்சர் கப்பா இன்ட்டு இப்போ என் வெக்டாருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் டி என் வெக்டார் பை டிஎஸ். இந்த டிஎன் வெக்டார் பை டிஎஸ்க்கு செரட் ஃபெர்னட் ஃபார்முலா படி டவ் பி வெக்டார் மைனஸ் கப்பா டி வெக்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம். செரட் ஃபெர்னட் ஃபார்முலா இதில் அந்த ப்ரூஃப் எடுத்து நீங்கள் எழுதணும். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்துருப்போம். செரட் ஃபெர்னட் ஃபார்முலா
இதான் Sirret-Furnet formula. Furnet formula actually என்ன dt vector by ds is equal to curvature n vector, dn vector by ds is equal to chow b vector minus curvature t vector, db vector by ds is equal to minus torsion tau n vector. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு, இதுவும் உங்களுக்கு கேட்கலாம். இந்த ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தியரமில் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷோட கேல்குலேஷனில் இருக்கிறோம். ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷ் இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக கர்வேச்சர் டேஷ் என் வெக்டார் ப்ளஸ் கர்வேச்சர் இன்ட்டு டார்ஷன் பி வெக்டார் மைனஸ் கர்வேச்சர் டி வெக்டார். இந்த கர்வேச்சரை உள்ளே கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை டி வெக்டார் என் வெக்டார் பி வெக்டார் மாடலில் எழுதுகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு டி வெக்டார் டேர்ம் எழுதுங்க, மைனஸ் கர்வேச்சர் ஸ்கொயர் டி வெக்டார். அடுத்து ஒரு என் வெக்டார் டேர்ம் எழுதுங்க. என் வெக்டார் டேர்ம் என்ன, ப்ளஸ் கப்பா டேஷ் என் வெக்டார். நெக்ஸ்ட்டு ஒரு பி வெக்டார் டேர்ம் எழுதுங்க, கர்வேச்சர் டார்ஷன் பி வெக்டார். உங்களுடைய ஆர் வெக்டார் டேஷ், ஆர் வெக்டார் டபுள் டேஷ், ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷ் எல்லா கேல்குலேஷனோட ஃபைனல் ஆன்சரையுமே இந்த மாதிரி டி வெக்டார் என் வெக்டார் பி வெக்டாரோட காம்போவில் பாருங்கள். அப்போ தான் நம்ம அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். 3/3 மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் ஆர் வெக்டார் டேஷோட காம்பனன்ட்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும்னா டி வெக்டார் கோஎஃபிஷியன்ட், அடுத்து என் வெக்டார் கோஎஃபிஷியன்ட், பி வெக்டார் கோஎஃபிஷியன்ட். அதனால தான் நம்ம டிஎன்பின்னு மேலே எழுதியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸை எழுதுகிற மாதிரி தான். அதனால தான் நான் ஆர் வெக்டார் டேஷ், ஆர் வெக்டார் டபுள் டேஷ், ஆர் வெக்டார் ட்ரிபிள் டேஷை டிஎன்பி ஃபார்மேட்டில் பாருங்கள், அந்த ஆர்டரில் பாருங்கன்னு சொன்னேன். ஜஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது தான். கர்வேச்சர் ஸ்கொயர் இன்ட்டு டார்ஷன் வந்திருக்கு. நம்ம என்ன அஸ்யூம் பண்ணோம், கர்வை பிளேன் கர்வ்னு அஸ்யூம் பண்ணோம். பிளேன் கர்வாக இருந்ததுன்னா டார்ஷன் 0, அது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு 0ன்னு வந்துடும். இதைத்தான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த பாக்ஸ் ப்ராடக்டை 0ன்னு எடுத்துக்கிறோம். பாக்ஸ் ப்ராடக்டை 0ன்னு எடுக்கும்போது என்ன ஆயிரும், கர்வேச்சர் ஸ்கொயர் டார்ஷன் 0. ஏன்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கர்வேச்சர் ஸ்கொயர் டார்ஷன் 0னா என்ன அர்த்தம், டார்ஷன் 0. டார்ஷன் 0னா கர்வ் பிளேன் கர்வ், அவ்வளோதான். ஸோ the necessary and sufficient condition for the curve to be a plane curve is box product is equal to 0. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு Sirret-Furnet ஃபார்முலா இங்கே யூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரூஃபையும் நீங்கள் நெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும்.